ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் உள்ள ஷார்ட்கட் கீ, அதாவது 5 ஷார்ட்கட் கீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். வித் ஃபார்முலாவோட பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா வித் ஷார்ட்கட் கீ உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக புரியும். ஓகே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன எக்ஸல் இருக்கோ அந்த எக்ஸலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நியூ டேபுக்கு போயிடுங்க. ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் நீங்கள் நியூ டேபுக்கு போயிடுங்க. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஷோ பண்ணுறேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருக்கேன். இங்கே ஜிம் மெம்பர்ஸ் ஆக்டிவ் அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்டிவ் எல்லாத்துக்கும் நம்ம க்ரீன் கலரும், எக்ஸ்பைரிக்கெலாம் நம்ம எல்லோ கலரும் கொடுக்க போகிறோம். அதை நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பாருங்கள். ஆக்டிவ்க்கு க்ரீன் கலரு, எல்லோவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பைரிக்கு எல்லோ கலரு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம மேனுவலாக டைப் பண்ணோம்னா மேனுவலாக ஒவ்வொரு இதுக்கும் கலர் நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப டைம் நம்மளுக்கு டிலே ஆகும், ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு 5-10 இந்த மாதிரி மெம்பர்ஷிப் இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம மேனுவலாக டைப் பண்ணிடலாம். ஸோ அதே நம்மளுக்கு 15 இல்லை 100 இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி மேனுவலாக டைப் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ஒரு சிம்பிள் மெத்தடை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஒரு சிம்பிள் மெத்தடை பார்க்கலாம். ஓகே, நீங்கள் எல்லா டேட்டாவும் எல்லாவும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா மேனேஜ் ரூல்ஸ்ன்னு இருக்கும். அதில் இங்கே பாருங்கள் நியூ ரூல், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்டாக ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், ஃபார்மேட் ஓன்லி செல் தட் கண்டென்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பெட்வீன் இருக்குது பாருங்கள், இந்த பெட்வீனில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு தேர்ட் ஆப்ஷன் ஈக்குவல் டூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த இதுக்கு நம்ம கலர் மாற்ற போகிறோமோ அந்த லிஸ்ட்டை அந்த நேமை நம்ம டைப் பண்ணிக்கணும். ஆக்டிவ்ங்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஆக்டிவ் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்டிவ் டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஆக்டிவ்க்கு என்ன கலர் கொடுக்க போகிறோமோ அந்த கலரை இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ரீன் சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அகைன் ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செல் வேல்யூ ஆக்டிவ், அதுக்கு க்ரீன் கலர் வந்துடுச்சு. ஃபார்முலாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அகைன் திரும்ப எக்ஸ்பீரியருக்கும் நம்மளுக்கு கலர் வேணும். ஸோ அதுக்கும் இங்கே நியூ ரூலுக்கு சேம் கொடுங்க. சேம் அதே இதை ஃபார்மேட் ஒன்லி செல் தட் கண்டெயின், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பெட்வீன் அதில் போயிட்டு சேம் ஈக்குவல் டு கொடுங்க. இந்த வாட்டி நம்ம எக்ஸ்பீரியர் டைப் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பீரியர் டைப் பண்ணுங்கள். EXPIRED எக்ஸ்பீரியர் டைப் பண்ணி ஃபார்மேட்டை கொடுங்க. இதுக்கு நம்ம எல்லோ கலர் கொடுத்துப்போம். இந்த எக்ஸ்பீரியருக்கு எல்லோ கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்ப அகைன் ஒரு ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாருங்கள் செல் வேல்யூ எக்ஸ்பீரியருக்கு எல்லோ கலரு ஃபார்மேட்டு, செல் வேல்யூ ஆக்டிவ்க்கு க்ரீன் கலரு ஃபார்மேட்டோட வந்துருச்சு. இப்போ நம்ம ஓகே பண்ணுவோம். ஓகே பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நேம் ஆக்டிவ்க்கு க்ரீன் கலரும் எக்ஸ்பீரியருக்கு எல்லோ கலரும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதே நம்ம இப்போ நம்ம கம்மியாக இருக்குது, ஒரு 10 மெம்பர்ஷிப் இந்த மாதிரி இருக்குது, நம்ம மேனோட பண்ணிக்கலாம். ஒரு 15 இல்லை 100 மெம்பர்ஷிப் வந்தால் நம்ம இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் சிம்பிளாக சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் நம்ம இந்த ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்முலா நம்ம பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா மினிட் டு செகண்ட், அதாவது எப்படின்னா மினிட்லேருந்து மினிட்டை எப்படி செகண்டாக கன்வே பண்ண போகிறோம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே 1 நிமிஷம் இருக்குது, அதை இங்கே 60 நிமிஷமாக நம்ம மாற்றுவோம். இப்போ 1 நிமிஷமா 60 செகண்ட் நமக்கு தெரியும். நம்ம இது மேலாம் போட்டுடலாம். அதே 10 நிமிஷம் 20 நிமிஷம் 100 நிமிஷம் 2000 இந்த மாதிரி 1000 10,000 இருக்குது. இதுக்கெலாம் நம்ம மேலே நம்மளுக்கு டைப் பண்ண முடியாது, நம்மளுக்கு தெரியாது. அது ஒன்றா நம்ம டைப் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம மொத்தமாக ஒரே டயத்தில் நம்ம இதை டைப் பண்ணால் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகவும். ஸோ இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா மூலிமா நம்ம இதை ஃபுல் பண்ண போகிறோம். ஓகே வாங்க நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு ஈக்குவல் டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கன்வேனுங்கிற ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட்
ஃபங்க்ஷனை டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இந்த நம்பரை செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்துடும். இப்போ கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்துங்க. கமா கொடுத்துட்டு ஒரு ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ், கமா கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொட்டேஷன் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம மினிட்லேருந்து செகண்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மினிட்டை டைப் பண்ணுங்கள். மினிட்டுங்கிறத ஃபுல்லாக டைப் பண்ணாமல் எம்என் இதை மட்டும் டைப் பண்ணிட்டு திரும்பி ஒரு கொட்டேஷன் மார்க் கொடுங்க. கொடுத்துட்டு கமா கொடுத்துருங்க. இப்போ நம்ம மினிட்லேருந்து செகண்டு நம்ம ஃபார்முலா தான் நமக்கு தேவை. ஸோ செகண்டுங்கிறத டைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு எஸ்இசிங்கிற கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு எஸ்சிங்கிறது டைப் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு கொட்டேஷன் மார்க் கொடுங்க. கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், நமக்கு ஒரு நிமிஷம் 60 செகண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, 1 minute 60 செகண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். மற்ற அடுத்தடுத்து வர்றதுக்கு நம்மளுக்கு தெரியாதனால தான் நம்ம இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிடுச்சு. இது நம்ம எல்லா ரேஞ்சுக்கும் எல்லா வேல்யூக்கும் நம்மளுக்கு இந்த செகண்ட் தேவை. ஸோ அதனால் அதை அப்படியே எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு செகண்டு கிடச்சிருச்சு. பாருங்கள், 10,000 இருக்குது, இங்கே 60,000 மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் தான். இதை பார்த்திங்கன்னா 91, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு ஃப்ரண்ட் சைடில் +91 எப்படி ஆட் பண்ணுறது தான் நம்ம இந்த ஃபார்மெட்டில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ எந்த ஒரு ஃபார்முலா எந்த ஒரு ஷார்ட்கட் கீ இதுவுமே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். +91 டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு என்ன மாதிரி வேல்யூ வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு அன்வான்டான வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம இதை ஒரு ஃபார்முலா மூலியமாக யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு தேவையான வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்தெந்த ஃபோன் நம்பருக்கு நம்மளுக்கு +91 தேவையோ அந்த ஃபோன் நம்பர் ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, நான் இது எல்லாமே எல்லாமே தேவை, எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், Ctrl+1 ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+1 ப்ரெஸ் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ்னு ஓப்பன் ஆகும். அதில் கஸ்டமில் போயிட்டு இங்கே பாருங்கள், ஜெனரலில் பாருங்கள் +91-0 இந்த ஃபார்முலா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபார்முலா டைப் பண்ணால் மேலே உங்களுக்கு காட்டுது பாருங்கள். ஃபோன் நம்பருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை +91 எப்படி வரணுன்ட்டு சாம்பிளே உங்களுக்கு காட்டுது ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு சாம்பிளை காட்டிடும். அதை நீங்கள் பார்த்துட்டு ஓகே போடுங்க. ஓகே பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லா நம்பருக்குமே +91 ஆட் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், எந்த ஒரு அன்வான்டான நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கல, நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு வேல்யூ நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்ப்போம். இதில் பாருங்கள் கோலன். இந்த இதில் எப்படின்னா நம்ம கோலனை எப்படி ஓகே இதில் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா கோலனு ப்ராப்பராக நம்ம கடைசியில் நேமுக்கு லாஸ்ட்டில் ப்ராப்பராக கொண்டு போயிட்டு ஒவ்வொரு கோலனாக வைக்கணும். அதை நம்ம மேனுவலாக பண்ணோம்னா, ஒவ்வொரு நேமுக்கும் மேனுவலாக பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நம்மளுக்கு அலைன்மெண்ட்டும் கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு அலைன்மெண்ட்டும் வேணும். சீக்கிரமாகவும் இதை நம்ம பண்ணோம்னா ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. அதை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வாங்க பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு எந்தெந்த நேமுக்கு எல்லாம் வேணுமோ மொத்தமாக அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், செலக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதில் Ctrl+1 கொடுத்த மாதிரி இதுக்கும் Ctrl+1 கொடுங்க. Ctrl+1 கொடுத்துட்டு இங்கே கஸ்டமுக்கு போய்க்குங்க. திரும்ப போயிட்டு இங்கே ஜெனரேட்டில் பாருங்கள் @* கொடுங்க. ஸ்டார் கொடுத்துட்டு மறக்காமல் ஸ்பேஸ் கொடுங்க. இதுக்கு என்ன இதுதான், நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காமல் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஃபார்முலா கரெக்டாக வருது. மறக்காமல் ஸ்பேஸ் கொடுத்து இப்போ பாருங்கள், இப்போ ஓகே கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள், இதில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எல்லா வேல்யூக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணால் ரொம்ப டிலே ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம சிம்பிளாக நம்ம கோலன் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் புல்லட்
புல்லட் லைனை எப்படி நம்ம ஒவ்வொரு நேம் மட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட்லைன் இதுக்கெல்லாம் நம்ம புல்லட் லைனை யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஒன்றுக்கும் சிம்பிளாக யூஸ் பண்ணாமல் எந்த இதுக்கெலாம் நம்ம தேவையோ அதை மொத்தமாக செலக்ட் பண்ணி எப்படி நம்ம புல்லட் லைனு க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இதை ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மூலயமா நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு கிளிக் பண்ணிக்கோங்க. கேரக்டர்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இதுக்கு ஒரு நம்பர் நம்ம கொடுக்கணும். அந்த நம்பர் கொடுத்துருங்க 1 4 9. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அண்டு கொட்டேஷன் மார்க், டபுள் கொட்டேஷன் மார்க், மறுபடியும் ஒரு அண்டு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு எந்த வேல்யூக்கு உங்களுக்கு புல்லட் லைன் தேவையோ அந்த வேல்யூவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புல்லட் லைனு கிடச்சிருச்சு. நம்ம அடுத்தடுத்த நேமுக்கு ஹெட்லைனுக்கு நம்மளுக்கு தேவைன்னா அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நேமுக்கும் புல்லட் லைனு கிடச்சிரும்.